தமிழக மின்சாரத்துறையும் சென்னை மாநகராட்சியும் இணைஞ்சு டிரான்ஸ்ஃபார்மர்களை அழகுபடுத்திட்டு வராங்க. டிரான்ஸ்ஃபார்மர் பகுதி ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்மர்கள் இருக்கிற இடங்கள்லாம் எல்லோரும் குப்பையை கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. குப்பையை கொட்டிட்டு போகிறவங்க திடீர்னு அந்த சில நேரங்களில் குப்பையை எரிச்சு விட்டுடுறாங்க. இதனால் டிரான்ஸ்ஃபார்மர் அருகில் இருக்கக்கூடிய ஒயர்கள்லாம் எரிஞ்சிருது. சமயத்தில் டிரான்ஸ்ஃபார்மரே தீப்பற்றி எரியுது. இந்த குப்பை கிடங்கு மாதிரி பயன்படுத்துகிறாங்க டிரான்ஸ்ஃபார்மர் பகுதிகளை. காரணம் என்னென்னா, வீடுகள் அதிகம் இருக்கிற பகுதியில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் நிறுவப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் டிரான்ஸ்ஃபார்மர்கள் அமைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எல்லா இடங்கள்லையும் அதை பார்த்துருக்கலாம். இப்போ சமீபமாக சில மாத காலமாக இந்த டிரான்ஸ்ஃபார்மரை சுற்றிலும் கட்டட பணியை மேற்கொண்டு அதுக்கு மேலே ஒரு இரும்பு கேட்டு மாதிரி அமைக்கிறாங்க. இந்த இரும்பு கேட்டு மாதிரி அமைக்கிறது பார்க்குற எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தோடு இருக்குது. ஆனால் இதையும் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில இடங்களில் ரோடு எங்களுக்கு சின்னதாக இருக்குது, இந்த இடத்துல நிறைய இடத்த இந்த கட்டிட பணிக்காக பயன்படுத்திடுறாங்க, அதனால் நாங்கள் போக வர வாகனங்கள்லாம் போக வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கட்டுமான பணியினால் பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலுமே டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மின்சாரத்துறையில் இருக்கிறவங்களும் இதை வரவேற்கிறாங்க. மாநகராட்சி அதிகாரிகளும் இந்த திட்டத்தை வரவேற்கிறாங்க. ஒரு சிலர் இதை விமர்சனமும் பண்ணுறாங்க. தேர்தல் வரப்போகிற நேரம் ஆயிடுச்சு, அதனால் ஏதாவது ஒரு வகையில் காசு பார்க்கணுன்னு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் விமர்சனங்களையும் பொதுமக்களே முன்வைக்கிறாங்க. ஆனால் எது எப்படியோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு உயரிய எண்ணத்தோட பணிகளை மேற்கொண்டுட்டு வராங்க தமிழக அரசாங்கம். இதுக்காக நிதிகளும் ஒதுக்கப்பட்டு எல்லா சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா தெருக்கள்லையும் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக எந்த ஒரு உயிர் சேதமும் வரக்கூடாது அப்படிங்கிறத அந்த நோக்கத்தை அவங்க மனசில் வச்சுட்டு இந்த பணிகளை மேற்கொண்டு வராங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அருகில் மழை நேரங்கள்லாம் ஒயர்கள் அடியில் நிலத்துக்கு அடியில் போகிறதுனால இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படுது, உயிர் சேதம் ஏற்படுது அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, டிரான்ஸ்ஃபார்மர்கள் திடீர்னு பற்றி எரிஞ்சால் உடனே அந்த கரண்ட்டை உடனே போய் பார்க்கறதுக்காக மக்கள் கூட்டம் கூடிடுது. சிலர் உணர்ச்சி வசப்பட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் போய் கட்டை எடுத்து அடிக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களையும் பண்ணுறாங்க. இதனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ரொம்ப கவனமாக வைக்கணும் அப்படின்றதுக்காக இதை பணிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள் இதை பாதுகாக்க இவ்வளோ செலவிடுறாங்க. ஆனால் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மின்சாரத்துறையில் இன்னும் செய்ய வேண்டிய பணிகளும் செலவுகளும் ஏராளமாக இருக்குது. நாங்கள் இந்த மின்சாரத்துக்காக போய் ஒரு இடத்துல ரிப்பேர் பார்க்குறோம், ஒரு பழுது ஏற்படுது, அந்த பழுதை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான உபகரணங்கள் இன்னும் எங்களுக்கு மின்சாரத்துறையில் வாங்க வேண்டிய பொருட்கள் நிறையா இருக்குது. அந்த செலவுக்கு இந்த பணத்தை உபயோகிக்கலாம். அதை விட்டுட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மரை சுற்றி செவுரு கட்டி அதுக்கு ஒரு கேட்டு மாதிரி போட்டு இதெல்லாம் வேண்டாத செலவு. ஏன்னா அவசியமான செலவே இருக்குது, உபகரணம் இல்லாமல் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற குற்றச்சாட்டை மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே சொல்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அழகுபடுத்திட்டு இந்த இரும்பு ஜாலியை பெயிண்டிங் பண்ணி நல்ல ஒரு டிசைனாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனால் இதுக்கு மேலே என்ன செய்கிறாங்கன்னா, அரசியல் சார்ந்தவங்க, பொதுமக்களுடைய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர், இது மாதிரியான போஸ்டர்களில் விளம்பரங்களை அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய அந்த இரும்பு கதவில் ஒட்டிகிட்டு போயிடுறாங்க. செவுத்தில் தான் அப்படி ஒட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படின்னா இங்கே டிரான்ஸ்ஃபார்மரையும் அங்கே அதுக்காக செலவு செஞ்சு கற்களெல்லாம் வச்சு கட்டி அது ஒரு கேட்டு மாதிரி போட்டு இதுக்காக பல ஆயிரங்களை செலவு பண்ணாலுமே இந்த போஸ்டர்கள் கலாச்சாரத்தை அங்கேயும் கொண்டு அரசியல்வாதிகள், அரசியல் கட்சியை சார்ந்தவங்க முதல் கொண்டு பொதுமக்களும் அந்த தவறை பண்ணுறாங்க. மாநகராட்சி இதுக்கான நடவடிக்கையை எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால்
இன்றைக்கு வரைக்குமே இந்த அழகுபடுத்துகிற பணிகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே பாதுகாக்கிற பணி அப்படின்னு சொல்லி இந்த டிரான்ஸ்ஃபார்மரை அழகுபடுத்துகிறாங்க. ஆனால் அதில் ஒட்டக்கூடிய சுவரொட்டிகளை ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எச்சரிக்கை பலகையுமே வைக்கலை. பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணிட்டு போயிடுறாங்க, ஆனால் இந்த மாதிரி போஸ்டரை ஒட்டி அசிங்கப்படுத்திடுறாங்க. இதுக்கு முதல்ல இங்கே யாரும் நோட்டீஸ் ஒட்டக்கூடாது, விளம்பரம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பலகையை எழுதி வைக்கணும். அதை வந்து மாநகராட்சி இந்த பணிகளை மேற்கொள்ளணும். ஏன்னா இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு தெருவுக்குள்ளே நுழையும் போது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பணிகள் நிறைவடைஞ்ச உடனே. ஆனால் இதில் இப்படி போஸ்டரை ஒட்டிட்டு போகிறது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. அதனால் சென்னை மாநகராட்சியும் மின்சாரத்துறை இந்த பணிகளில் எவ்வளோ குறைகளை சொன்னாலும் இந்த பணி இப்போ அத்தியாவசியமாக தேவையில்லை, முதல்ல உபகரணங்கள் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சாலுமே, ஆனால் இந்த மாதிரி போஸ்டரை ஒட்டிட்டு போகிறத மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே விரும்புகிறது கிடையாது. ஆனால் எது எப்படியோ டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. குழந்தைங்க உள்ளே போயிட முடியாது, குப்பையை கொண்டு போய் அங்கே கொட்ட முடியாது. ஏன்னா எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களெல்லாம் அதில் போட்ட உடனே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எரிஞ்சிருச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கே பாதிப்பு ஏற்படுறோம். பல ஆயிரம் லட்சக்கணக்கான ரூபாய் மின்சாரத்துறைக்கு இழப்பு ஏற்படும். அதனால் அதை பார்க்கும் பொழுது இந்த பணிகளை மேற்கொள்கிறது அப்படிங்கிறது ஒரு அவசியமானதா இல்லை இது அவசியம் இல்லாததா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த யூடியூப் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். இதை பெரிதளவில் எந்த செய்தி ஊடகமுமே இந்த விஷயத்தை தகவலை சொல்லலை. இதை வந்து கண்டுக்கிறாங்களா கூட தெரியல. இந்த மாதிரி ஒரு மாநகராட்சி பணிகளை மேற்கொள்கிறாங்க, மின்சாரத்துறை இணைஞ்சு இப்படி நடக்குது, இதில் இந்த போஸ்டரை கொண்டு வந்து ஒட்டுறாங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் எந்த ஊடகங்களுமே இது வரைக்கும் இதை பற்றி பெருசாக பேசலை. இந்த பணிகள் அவசியம் இல்லையா அப்படிங்கிறத பொதுமக்களாகிய உங்கள்கிட்டயே நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன்.